திருக்குறள் அதிகாரம் 25 அருளுடைமை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே. பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு. நல்லாற்றாள் நாடி அருளாழ்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. நல்ல நெறியில் வாழ்ந்து நமக்கு உதவும் அறம் எது என ஆய்ந்து அருளுடன் வாழ்க. எல்லாச் சமய நெறிகளால் ஆய்ந்தாலும் அருளே நமக்கு துணையாகும். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடியில்லை. மன்னுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. நிலைத்து வரும் உயிர்களைக் காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரை பற்றிய பயம் வராது. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லன்மான் ஞாலம் கரி. அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது. இதற்கு காற்று உலவும் வளம் மிக்க இந்த பேருலகமே சான்று. பொருள் நீங்கி பொஸ்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகு வார். அருள் இல்லாமல் தீமைகளைச் செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அடைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர். அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. பொருள் இல்லாதவர்க்கு இப்பூவுலக இன்பம் இல்லாதது போலவே அருள் இல்லாதவர்க்கு மேல் உலக இன்பம் இல்லை. பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. பொருள் இல்லாமல் ஏழையாய் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம். அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். மனத்துள் அருள் இல்லாதவன் செய்யும் அறத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போல ஆகும். வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து. அருள் இல்லாதவள் தன்னைவிட எளிய மனிதரை துன்புறுத்தச் செல்லும் போது தன்னைவிட பலசாலி தன்னை துன்புறுத்த வந்தால் அவருக்கு முன்தான் அஞ்சி நிற்பதாக எண்ணி பார்க்க.